ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீன் பொரிக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 3/4 கிலோ மீன். எப்போவுமே நம்ம வந்து மிளகாத்தூளில் தான் நம்ம மீன் வந்து நாங்கள் பொரிப்போம். மிளகாத்தூளும் தூள் உப்பும் தான் பொரிப்போம். நாங்கள் வந்து தூள் உப்பு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். லைட்டாக போட்டாலே போதும். மீன்லலாம் உப்பு வந்து ரொம்ப தேவைப்படாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தூளை அதிகம்தான், ஓவர் உரப்பாயிரும்ல. எல்லா பக்கமும் தடவி எடுக்க வேண்டியதான் எல்லா மீனையும் வந்து. பாறை மீன், இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒரு மீன் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மீன் தான் சாப்பிட்டோம். இப்போ இந்த பாறை மீன் சாப்பிடுவோம், ஊடால வேறு மீன், நகர மீன் சாப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லா மீனும் எல்லாமே சாப்பிடுவோம். கொஞ்சம் தூள் பத்தலை, வேறு தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இருக்கிறதே போட்டு இன்னும் கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் மீன் பொரியல். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே தடவி வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டு நம்ம பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு மீன் சாப்பிடலாம். வேகுது பொரிக்கிறதுக்கு 10 நிமிட்ஸ் தான் ஊறிச்சு. எடுத்தாச்சு, காய் அருமைக்குள்ள அப்படின்னு சொல்லி வேகமாகவே எடுத்தாச்சு. எடுத்து சீக்கிரத்தில் பொரித்து சீக்கிரத்தில் சாப்பிட்ருவோம். திருப்பி போடுவோம் மீனை வந்து. திருப்ப முடியலை. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேகும். மீன் வெந்துருச்சு. இப்போ நல்லா வேகணும்னு நேரம் ஆச்சு. வேகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். நம்ம போதும் வெந்தது. இந்த எண்ணெய் வெளியே போட்டாச்சு.